எபிசோட் 49ல் அந்த ஆடிட்டர் வந்து மதியை கூப்பிட்டு வச்சுட்டு என்னையா அந்த எஸ்எஸ்க்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னேன். முதல்ல அவன் பொண்ணு லாயர்னு வந்து நிற்கிறான். அதுக்கப்புறம் அவன் பையன் வந்து ஒரு ரவுடி பொம்பளை கூட்டிகிட்டு வரான். அப்புறம் பார்த்தா கமிஷனர் வராரு. அப்படின்னோடனே அப்பாவுக்கு ஒன்றுனா பிள்ளைங்க வரதானே செய்யும், அது எல்லாமே அவங்க பிள்ளைங்களோட லிங்க் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்போ பிள்ளைக்கு ஒன்றுனா அப்போ வரானான்னு பார்ப்போம் அப்படின்னோடனே வேண்டாம் எதுவும் பண்ணிடாதீங்க, அது உங்களோட ரெப்புடேஷனை பாதிக்கும் அப்படின்னோடனே என் ரெப்புடேஷனை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜெய்ஷும் பிரியனும் ஒரு இடத்துல இருந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பிரியன் வந்து தம் அடிக்கிறாரு. அதை பார்த்த உடனே தம் அடிப்பீங்களானே சாரிங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பீங்க அப்படிங்கும்போது ஒரு 5-6 டீ குடிப்பேன் அப்படின்னோடனே சரி கொஞ்சம் டீயும் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்கலி ஜெய்ஷ் வந்து பிரியனோட ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா அந்த கிராஜுவேட் அமௌண்ட் இன்னும் 1 வீக்கில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியன் சொல்கிறாரு. அதுக்கு ஜெய்ஷும் ஓகேங்கிறாங்க. அப்போ உங்கள் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் உங்கள் கிராஜுவேட் அமௌண்ட் முதல்ல வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அங்கேருந்து ஜக்கு இதை பார்த்துட்றாரு. அவர் பைக்கில் எங்கேயோ போயிட்டுருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நேராக ஜக்கு வீட்டுக்கு வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஹரிணி வந்து மாவு பசைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மாவு தண்ணி எல்லாத்தையும் போட்டு டேபிளை மிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு அம்மா வந்துட்டு என்னடி பண்ணி வச்சுருக்கேன், முதல்ல போய் கையை கழுவு, நானே வரவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரிணிக்கு கையை கூட ஒழுங்காக வாஷ் பண்ண தெரியல. அதுக்குள்ளே அம்மா மாவு எல்லாமே வரவே ரெடி பண்ணிடுறாங்க. அப்போ கரெக்டாக ஜக்கு வந்துட்டு அம்மா கிட்டேயும் ஹரிணி கிட்டேயும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் பிரியனையும் ஜெய்ஷிவையும் பார்த்தேன், அன்றைக்கி ஒருத்தர் ஹெல்ப்னு வந்தார் இல்லையா, 2 பேரும் நின்று ரோட்டில் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேர்த்தையும் பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியல. அவர் தமடிச்சு புகையை மூஞ்சியில் விடுறா, இவளும் பேசாமல் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஓகே 2 பேரும் நல்லா பழகுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த டைம்லேயே அப்படி அவங்க அம்மா பாவமாக முடிஞ்சு வச்சுட்டு ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே இந்த பாவமாக இன்னசென்ட் மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் முதல்ல நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு சொல்கிறேன். அவங்க அம்மா நைஸாக எடுத்து ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு பிரியனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறாங்க. அங்கே ஜெய்ஷும் பிரியனும் திரும்பவும் பேசிகிட்டு இருக்காங்க. பாஸ்கரை பற்றி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பிரியனுக்கு இந்த மெசேஜ் வந்தோடனே பிரியன் வந்து என்னங்க உங்கள் அம்மா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னோடனே உங்கள் அம்மா இங்கே எங்கேயாவது நம்மளை பார்த்துருப்பாங்களா அப்படின்னோடனே இல்லை எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஆனால் எங்கள் அம்மா ஏதாவது ஸ்பை வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க, வர எங்கள் அம்மாவை நம்பவே முடியல அப்படின்னோடனே சரி உங்கள் அம்மா கிட்ட சொல்லிருங்க, எப்பயாச்சும் 2 தம் தான் அடிப்பேன்னு சொல்லிருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே நீங்கள் ஏங்க எங்கள் அம்மாவை பார்த்து பயப்படணும் அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயம் இல்லை, ஒரு ரெஸ்பெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியன் சொல்கிறாங்க. இப்போ எஸ்எஸ் கஸ்டமர் கிட்ட பேசி ஒரு சாரியை வாங்க வைக்கிறாரு. சொல்லிட்டு சேல்ஸ் கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் சொல்கிறாரு, கஸ்டமர்ஸ் கிட்ட நிறைய பேச்சு கொடுக்கணுமா, பேச தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் மீரா வந்துட்டு அப்பா நம்ம ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னோடனே ஆன்லைன் பிஸ்னஸாக வேண்டாமா, ரெகுலர் கஸ்டமர்ஸ் அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாதுப்பா, மேக்ஸிமம் நம்ம கடைக்கு வரவங்க ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்லேருந்து தான் வருவாங்க, அதுக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க, இப்படி நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாக இந்தியா பூரா நம்ம நிறைய பேத்துக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் நிறைய இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது, நம்ம ஜஸ்ட்டு ட்ரெஸ்ஸை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணால் மட்டும் போதும், பிடிச்சவங்க வாங்குவாங்க, நம்ம பேக் பண்ணி கொரியர் பண்ணிடலாம், டெலிவரி பார்ட்னர்ஸும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவும் நீ சொல்கிற ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது, பட் என் பேர் கெட்டுறக்கூடாது, நம்ம பணம் போச்சுன்னா சம்பாதிச்சுக்கலாமா, பேர் போச்சுன்னா சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிளம்பிடுறாங்க. இப்போ கிரிஜா வந்துட்டு சாரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதை எஸ்எஸ் ரீட் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிடுறாரு. கிரிஜா அப்படி சேடாக உட்காந்துருக்காங்க. இப்போ சித்து வீட்டில் அப்பாவும் அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா கேட்குறாரு நீ சாப்பிடலையாக்கலா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஏற்கனவே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன்னு. ஃபுட் ஆர்டர் பண்ணுற அளவுக்கு நீ டெவலப் ஆகிட்டியா அப்படின்னு சித்து தாங்க சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் கேட்குறாரு வர்ற மருமக சமைக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போவே உனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுறானா அப்படின்னு. ஏங்க எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமாகவே ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறீங்க, நல்லதாகவே எதுவும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே நல்லதாக பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசி இந்த குடும்பம் உன் குடும்பம் எங்களுக்கு செட் ஆகாதுமா, நீ அவனை லவ் பண்ண அதன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்னங்க காதல் இப்படி பிரிக்க சொல்கிறீங்கன்னு. அதுதான் நானும் சொல்கிறேன், இப்போ லேசாக பழக தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இனி ரொம்ப காதல் முத்தினதுக்கப்புறம் பிரிச்சா அதுதான் தப்பு, அதை விட நீ ஸ்டார்டிங்லேயே சொல்லி பிரிச்சுட்டேன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா அந்த வேலையில் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்போ நானே பேசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே இவர் பேசினா ஏதாவது பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேண்டாம் நானே பேசுகிறேங்க, ஆனால் இந்த காதல் பிரிச்ச பாவம் மட்டும் உங்களை சும்மா விடாதுன்னு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ சித்தோட அம்மாவும் ஹரிணியும் கோயிலில் மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஹரிணி உம்முன்னு உட்காந்துருக்காங்க. நீ சரிம்மா, நீ தான் என் மருமக, நீ கூடிய சீக்கிரமே உன்னோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி நீ சந்தோஷமாக இருக்க போகிற, சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. உடனே அவர் பெரிய போலீஸ் ஆச்சே அங்கிள், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு உடனே அவர் எவ்வளோ பெரிய போலீஸாக இருந்தாலும் பொண்டாட்டிக்கு பயந்து தான் ஆகணுமா, நீ கவலைப்படாத, அவங்க இப்போதைக்கு நீ வந்து எதுவுமே தெரிஞ்ச மாதிரி நீ சித்துக்கிட்ட காமிச்சிக்காத, ஏன்னா சித்து இது தெரிஞ்சு அவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போடுவாங்க, அப்பாவுக்கு சுகர் பிபி எல்லாமே இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், மற்றபடி நீ எதுக்கும் ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணியை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே பொன்மலை டெக்ஸ்டைல்ஸில் மீரா சேல்ஸ் கேர்ள்ஸையும் கூப்பிட்டு வச்சுட்டு இனிமேல் யார் மேனிக்யூனுக்கு புடவை கட்டினாலும் உடனே ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடணும், நான் வந்து அதை அப்லோட் பண்ணிடுவேன், அதுக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் நீங்கள் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. உடனே அவங்கெல்லாம் சொல்கிறாங்க நம்ம கடையில் இருக்கிறது எல்லாமே பட்டு புடவை, ஃபேன்சி புடவையே ஆன்லைனில் வாங்குவாங்க, பட்டு புடவை யாராச்சும் வாங்குவாங்களான்னு. உடனே கண்டிப்பாக பட்டு புடவை தான் வாங்குவாங்க, நீங்கள் அதெல்லாம் பற்றி ஒரி பண்ணாதீங்க, வேணால் பேக்கிங்க்கு போட்டு தனியாக ஒரு ஆள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. இப்போ செம்மையான ஒரு காமெடி சீன், கலா வந்து கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வராங்க. அங்கே சித்தோட அப்பா உட்காந்துருக்காரு. வந்துட்டு கலா நான் சொன்னதை நீ செஞ்சியா அப்படின்னு.
என்னங்க டிஃபனுக்கு இடியாப்பமும் தேங்காய் பால் செய்ய சொன்னீங்களே அதுவா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னியா அப்படின்னு. அதுவாங்க, அந்த பொண்ணை நான் மீட் பண்ணேங்க, அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்துட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன்னா சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே இதுக்கு தான் உன்னை வெயில சுத்தாதன்னு திட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இது அந்த மயக்கம் இல்லைங்க, வேற மயக்கம். அந்த பொண்ணு அப்படின்னு டாக்டர் கிட்ட கூட்டு போயிட்டாலா, அந்த பொண்ணுக்கிட்ட வச்சு எனக்கு அசிங்கமாக போச்சுங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கன்னு சொல்லிட்டு வெக்கப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. செம்ம காமெடியாக இருந்துச்சு. இவருக்கு உடனே மாப்பிள்ளை முறுக்கு வந்துருச்சு. என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? சரி சரி, 80 வயசுலலாம் நம்ம தாத்தா பாட்டி குழந்தை பெற்றுக்கிட்டாங்கல்ல, அதனால அது ஒன்றும் தப்பு இல்லை. சரி, இப்போதைக்கு இந்த விஷயம் சித்துக்கு மட்டும் தெரிய வேண்டாம், நீ நல்ல ரெஸ்ட் எடு, எந்த வேலையும் பண்ணாத, எப்போவோ நடக்க வேண்டியது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சரி பரவாயில்ல நம்ம ஃபேமிலி டாக்டர் போய் பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா வந்துட்டு சைடில் உட்காந்துட்டு அவரை திட்டுற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி, நீ முதல்ல இந்த ஹரிணி கிட்ட சொல்லி சித்துக்கிட்ட அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிடு, லவ் மேட்டர்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு அவர் கிளம்பி இனிமேல் நீ சமைக்க வேண்டாம், மதியானத்துக்கு தலைக்கறியை நானே பண்ணிடுறேன்ட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாரு. இவங்க வந்து கலா நீ ஜமாயிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. செம்ம ஆக்டிங் அவங்க. தேங்க்ஸ் ஃபார்